கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? எனக்கு வலிக்குது. என்னோட பேரு நீர். என்னை பாருங்க, எல்லா இடத்துலயுமே நீர் கழிவுகள் வந்து அதிகமா ஆயிடுச்சு உலகத்துல. அது மட்டும் இல்ல, தொழிற்சாலையில இருக்க கழிவுகள் எல்லாம் வந்து என்கிட்ட தான் போட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீர்ல வந்து சாப்பிட தண்ணிலாம் வந்து சேர்ந்து நீரே ஃபுல்லா வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அதோட தண்ணி இல்லாம மரங்களெல்லாம் வந்து காஞ்சி போய் உலகத்துல மழையே இல்லாம போகுது. இதனால வந்து ஜனங்களோட மக்கள் தொகையை குறைய போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவரே என்னையும் காப்பாத்து. என்ன பண்றதுன்னே தெரியல. பாரு, எல்லா இடத்துலயும் நீர் வந்து அவ்வளவு மாசுபடுத்தி போயிருக்கு. இந்த வாகன புகைகள் வேற, புகையில பிடிக்கிறாங்க, தேவையில்லாதெல்லாம் எரிக்கிறாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு என்னால என்ன பண்ண முடியல தெரியுமா? சுவாசிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறேன் நானு. என் கவலையெல்லாம் தெரியுதா? நான் இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னை காப்பாற்ற இயேசுதான் வரணும். நிறைய நீங்க ஃப்ரிட்ஜ், ஏசி, இந்த சம்மர் சீசன்ல யூஸ் பண்றதுனால ஓசோன் படலம், இந்த ஓசோன் படலம் ஃபுல்லா பாதிப்புக்குள்ளாகி ஓட்டையெல்லாம் வந்துருச்சு. அதனாலதான் நீங்களும் ரொம்ப அவதிப்படுறீங்க. வெயில்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கும் கஷ்டமா இருக்குது. மாணவனாகி எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இது எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிறதா கண்டிப்பா நான் இன்னும் அதிகமான வெப்பத்தை உண்டாக்கி எங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். சாமி எங்களை காப்பாத்துங்க. நீங்கள் சந்தோஷப்படும்படியான ஒரு காரியத்தை செய்ய போறேன். கொரோனா இதை அனுப்பி மனுஷங்களை எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளவே முடக்கி வைக்க போறேன். இப்ப நிலம் சுத்தப்படும், நீரும் சுத்தமாகும், காற்றும் சுத்தமாகும், வானமும் அதனுடைய ஓசோன் தன்மை தன்னுடைய புதிய நிலையை மீண்டும் அடையும். நான் படைச்ச படைப்பெல்லாம், கடவுள் படைச்ச படைப்பெல்லாம் நீடிச்சு அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து எல்லா மக்களையும் பிடிச்சி சாகிக்க போறேன். என்ன யோசிக்கையும்